ஒரு கடவுளுக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம். அர்ச்சனை செய்ய செய்ய அர்ச்சனைங்கிறது என்ன? அஷ்டோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு 108 மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 108மே அந்த கடவுளை புகழக்கூடிய மந்திரங்கள் தான். அது சொல்ல 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 அந்த கடவுளுக்கு வந்து அந்த டிவைன் எனர்ஜிங்கிறது அந்த அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் வந்து கர்ப்ப கிரகத்துக்கு கொஞ்சம் முன்னால போய் நின்னாலே எனக்கு கை காலெல்லாம் நடுக்குது மாதிரி சில பேர் சாமி வந்துடும். ரொம்ப அந்த மாதிரியான நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் மந்திர ரூபமாக நடக்கக்கூடியது தான். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒரு கதையாக படிக்கும் பொழுது கூட ஒரு எண்ணத்தை நம்ம வந்து இமேஜினேஷன் அப்படின்ற விஷயத்தில் நம்மளுக்குள்ள எண்ணங்களாக ஓடி விடுகின்றன. அப்படி எண்ணங்களாக ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு நியூமராலஜி அப்படின்றது. நமக்குள்ளேயும் ஓடணும், எதிராளியும் ஓடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சத்திலே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அது மந்திரமாக மாறுகிறது. மணி மெத்தட் மந்திரம்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈஸியாக டெய்லியும் படிக்கிற மாதிரி டெய்லி சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மந்திரமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? யார் சொன்னாலுமே அதோடைய பெயரை சொன்னால் போதும். பியூரா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனதிற்குள் எப்பொழுது வேணாலும் சொல்லிக்கலாம். டிரைவ் பண்ணும்போது சொல்லலாம், குளிக்கும் போது சொல்லலாம். நான் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு நீங்கள் பாடுங்க, இதை பாட்டா பாடுங்க, மந்திரங்களை பாடிக்கிட்டே ஆடுங்கன்னு கூட சொல்லுவேன். நான் ஆடுங்க, ஆடும்பொழுதும் பாடும்பொழுதும் அந்த ஒரு விஷயம் வந்து மிக மிக அதீதமாக வசீகரிக்கப்படும் பிரபஞ்சத்தினால். இந்த கலரை பத்தி அவ்வளவு ஆய்வுகள் இருக்கிறது. எந்த ஒரு பெரிய ஒரு மாடர்ன் அந்த அவுட்லெட்ஸ்ல பார்த்திருந்தீங்கனாலுமே உங்களுக்கு சிகப்பு கலர் கண்டிப்பாகவே இருக்கும். சிகப்பு கலர் இல்லாமே இருக்காது. சிகப்பு கலர் பசியை தூண்டக்கூடியது, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது, ஒரு ஆசையை தூண்டக்கூடியது. எல்லாத்துலயும் அந்த சிகப்பு அப்படின்றது ஒரு ஆசையையும் ஆர்வத்தையும் பசியையும் தூண்டக்கூடிய கலர் அப்படின்றதுனால நிறைய அந்த மாதிரி பண்றாங்க. அதனால ஒவ்வொன்றுத்துக்குமே அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னு இருக்கு. ஐயா வணக்கம். நமஸ்காரம். பண ஈர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு நீங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து 100% சக்ஸஸ் ஆகுதா? அது மாதிரி சக்ஸஸ் ஆன பர்சன்ஸ் உங்ககிட்ட வந்து அந்த நம்பர் வாங்கிட்டு போய் அந்த பண மெத்தட் வாங்கிட்டு போய் அவங்க பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி உழைப்போடு சேர்ந்து அதுவும் சேர்ந்து ரெண்டுத்தையும் ஒன்றா அவங்க பயன்படுத்திக்கும் பொழுது அந்த சக்ஸஸ் வந்து ஆகுதா? ஆனவங்க உங்ககிட்ட வந்து அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதில் மணி மந்த்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தாலே போதும். இப்போ நம்ம கிட்ட நேரில் வந்து சொல்கிறதுன்னு இல்லை, நம்ம வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். அது மந்த்லி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது கொடுத்துட்ருக்கேன். அது தவிரவும் நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். மந்த்லி நம்ம ரெகுலராக ஒவ்வொரு மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறதே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கிற விஷயங்களை சொல்கிறவங்களே வந்து மாதம் ஆனால் அவங்களோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும். ரெண்டாவது அது ரொம்ப பர்டிகுலராக அது அந்த ஒரு டேக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ரெகுலராக இருக்காங்க. நேரில் வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சில பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு பண ரீதியான விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த நம்பர் சில இதெல்லாம் இந்த மந்த்ராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மந்த்ராஸ் சொல்லிடுறது உண்டு. அவங்களுக்கு காரியம் என்னவா இருந்தாலுமே நடந்துடும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு அதிலெல்லாம் நன்றாக உபயோகித்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. இப்போ யாராவது ஒரு சின்ன நபரை ஏதாவது பார்க்கணுன்னா கூட உடனே நம்ம கூகுளில் அடித்து டாக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம். அது மாதிரி அவங்க மணி மந்த்ரா அப்படின்றது வந்து பார்த்தா நம்ம வேதிக் மந்த்ராஸ், என்னுடைய ஓன் மந்த்ராஸ், நான் வைப் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது எல்லாமே பண்ணுறவங்க தான், பார்த்து பண்ணுறவங்க தான். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மணி மெத்தட் மந்த்ராஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், மணி மந்த்ராஸ் அந்த மந்திரங்கள் எல்லா மந்திரங்களுமே ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சரியான முறையில் அதை பிரயோகப்படுத்தும் போது அதுக்கு உண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதீதமாகவே இருக்கும். நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இதனால வந்து லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்குது. அது மாறுமா? இல்லை வந்து அதுவும் வந்து ஏதாவது ஒரு எண்கணிதம் நீங்கள் சொன்னீங்களே மந்த்ராஸ் அந்த மாதிரி எண்கணிதம் தான். அது நியூமராலஜிங்கிறது வந்து எண்கணிதம் தான் வச்சுக்கோங்களேன். விதி மாறுமான்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய நிலை மாறுமா? எனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா என்னோட பேர் இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் வரணுங்களே. இப்போ என்னோட பேர் வந்து பிரியங்கான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இந்த பேர் வந்து உங்களுக்கு நியூமராலஜி பிரகாரம் சரியில்லை. ஸோ நீங்கள் பிரியங்கா தேவி, பிரியங்கா பாரதி, பிரியங்கா அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரை வந்து ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி எழுதிக்கிட்டே இருங்க, இந்த கவுண்டிங் கணக்கு வச்சு எழுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூமராலஜி பிரகாரம் நம்ம மாற்றிக்கிட்டால் வாழ்க்கை மாறுமா?
கண்டிப்பாகவே மாறும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குன்னு வச்சுருங்க. வயது இருக்குது, அல்லது அவங்களுடைய தொழில் என்னவோ அந்த தொழில் அப்படின்றது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு டைம் படி பார்த்தீங்கன்னா அந்த பெயரை வந்து அதிகப்படியாக உச்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இருக்கும்போது அந்த பெயர் அதிகமாக இருக்கும். இது வந்து சேம், நீங்கள் இதை இப்படி யோசிச்சு பாருங்கள். அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு கடவுளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை செய்ய செய்ய, அர்ச்சனைங்கிறது என்ன, அஷ்டோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு 108 மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 108மே அந்த கடவுளை புகழக்கூடிய மந்திரங்கள் தான். அந்த கடவுளுடைய பராக்கிரமங்களையும் அந்த கடவுளுடைய ஒவ்வொரு விதமான ஒரு செய்கைகளையும் நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் எல்லா கடவுள்களுக்குமே இருக்கக்கூடிய அஷ்டோத்திரம் அப்படின்றது. அது சொல்ல 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 அந்த கடவுளுக்கு வந்து அந்த டிவைன் எனர்ஜிங்கிறது அந்த என்ன சொல்றது, அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் வந்து கர்ப்ப கிரகத்துக்கு கொஞ்சம் முன்னால் போய் நின்னாலே எனக்கு கை காலெல்லாம் நடுக்குது மாதிரி, சில பேர் சாமி வந்துடும். ரொம்ப அந்த மாதிரியான நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் மந்திர ரூபமாக நடக்கக்கூடியது தான். மேஜிக்கலாக வந்து நம்ம ஒரு மகாபலிபுரத்தில் போயிட்டு ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து ஒரு வச்சுட்டு ஒரு கோயிலை மட்டும் கட்டி விட்டோம்னே அதில் அங்கே வந்து கடவுள் குடிக்கொண்டு விடாது அல்லவா? ஸோ அப்போ அது மாதிரியாக தான் இந்த ஒரு எண்களுக்கு நம்ம வந்து முதல்லலாம் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நான் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கா, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லுங்கள். இப்போ சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருப்பா, உங்கள் பேர் நீங்கள் வந்து அந்த பிரியங்கா அப்படின்ற பேரை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அது எப்படி நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு பேர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நோன் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே அது மேலே நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்ஸ்டான்னு அது மனசுக்குள்ளே ஓடுது. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஒரு பர்டிகுலரான நபருடைய ஒரு பெயர் அவரை சம்பந்தப்படுத்தி உச்சரிக்கப்படுகிறதோ, இப்போ ஒரே பிரியங்கா அப்படின்றவங்க பல பேர் பெயர் வைத்திருப்பார்கள். ஆனால் உங்களை பார்க்குறாங்க, உங்களை ஃபோட்டோவில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அந்த உங்களுடைய ஐடி பார்க்குறாங்க. இது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வெறும் டெக்ஸ்ட்டாக எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட, நீங்கள் எழுதுறது நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது இமேஜ் யாருக்குமே பார்க்கலைன்னா கூட அவங்களை பற்றி நமக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம மனக்கண் முன்னுள்ள ஒரு இமேஜ் இருக்கும். பொன்னியின் செல்வனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரை நம்மலாம் எப்படியோ சிந்திச்சு வச்சிருப்போம். அதுக்கப்புறமா அது வந்து நம்ம திரைப்படமாக பார்க்கும்போது சிலருக்கு அது பிடித்தது, சிலருக்கு அது அந்த அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஒரு கதையாக படிக்கும்பொழுது கூட ஒரு எண்ணத்தை நம்ம வந்து இமேஜினேஷன் அப்படின்ற விஷயத்தில் நம்மளுக்குள்ள எண்ணங்களாக ஓடி விடுகின்ற, அப்படி எண்ணங்களாக ஓடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு நியூமராலஜி அப்படின்றது. நமக்குள்ளேயும் ஓடணும், எதிராளியும் ஓடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ பிரபஞ்சத்திலே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அது மந்திரமாக மாறுகிறது. ஸோ அப்போ அந்த மந்திரமாக மாறுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு நான் நியூமராலஜி மாற்றிட்டு நாளையிலேருந்து எனக்கு ஏதாவது ஆகிடுமா, ஒரு 10 நாள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த 10 நாளில் எனக்கு ஏதாவது சரியாயிடுமா, ஒரு மாதத்தில் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறது எல்லாமே வந்து அது ஏற்கக்கூடியது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் மாறாது. ஸோ அந்த நேம் வந்து லைஃப் லாங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த பேருமே கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உச்சரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க பேர் அந்த நம்பர் வரணும், அந்த நம்பர் அவங்க நினைக்கிற நம்பர் வரணுங்கிறதுக்காக கொத்து புரோட்டா போட்டுடுறாங்க. அதை வந்து நமக்கு இப்போ அவங்களால அதை வெளியில் சொல்லவே முடியறதில்ல. அவங்களுக்கு அந்த பேரை வந்து அதே மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. அவங்க நார்மல் நேமையே தான் அவங்க உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எழுதும்போது மட்டும் அந்த மாதிரி எழுதுவாங்க. அப்படி கூட பண்ணுங்க, பலன் தரும்னு சொல்லுவாங்க. வரவே தராது. ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை சொல்கிறீரோ பெரும்பாலும் அதுக்குண்டான ஒரு அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அந்த ஒரு ஒளியை தரக்கூடிய வார்த்தைகளாக நம்ம வந்து சொல்லும்பொழுது தான் அதற்குண்டான. இப்போ உதாரணத்துக்கு உங்களோடதே நம்ம எடுத்துப்போமே. இப்போ பிரியங்கா அப்படின்றாங்க, நீங்கள் டபுள்ஏ போடுங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது பிரியங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா, நம்ம பிரியங்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம அந்த ஒரு வார்த்தையோட தான். ஸோ அப்போ அதற்குண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் வரும். அப்போ நம்ம எந்த ஒரு பெயரையுமே நம்ம எடுக்கும்பொழுது அதற்குண்டான ஒரு மாறுதலுக்கு தகுந்த மாதிரி அந்த உச்சரிப்பையுமே நம்ம கண்டிப்பான முறையில் வைக்கணும். அது மாதிரியான வச்சோம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலனாக வாழ்க்கை மாறும். அப்படிங்கிறது வந்து இந்த விதி மாறும், வாழ்க்கை மாறும்ங்கிறதெல்லாம் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். லைஃப்லாம் அவங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இட் வில் டேக் சம் டைம். முன்ன விட இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கணும் வைங்களேன். முன்னால் நம்மலாம் சின்னதாக இருக்கும்போது கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாம் இது இவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம், எல்லாத்தையும் நீ வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் நிறைய உன்னோட பேர் எழுது, உன்னோட பேர் எழுதி மெயில் போடு. இந்த மாதிரி நம்ம எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம எல்லாத்துக்கும் டைப் பண்ணுறோம், ஏதாவது டைப் பண்ணோன்னா அதுக்கு வந்து நம்ம பேர் போடுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக பலன் தர மாதிரி இருக்குது. நம்மளுடைய நேமே வந்து ரெகுலராக இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் எடுத்தோம்னா லைனாக நம்மளோட டைம் லைன் பார்க்கும்போது ஃபுல்லாக நம்மளோடதாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரியாக செயல்படக்கூடியது இப்பொழுது மிக மிக எளிதாகிவிட்டது முன்னை விட. அது மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் அதை மணி மெத்தடு மந்திரம்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈஸியாக இப்போ டெய்லியும் அதை வந்து எனக்கு
நான் சொல்கிற மாதிரி, நான் கிடையாது, பொதுவாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சில மந்திரங்கள் இருந்தால், ஒரு சில இல்லை நிறைய, ஏன்னா நீங்கள் புதுசாக டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் இது வீடியோவில் போட்டுட்ருக்கீங்க. அப்போது டெய்லியும் படிக்கிற மாதிரி, டெய்லி சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மந்திரமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்திற்கு அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கடவுள்னா யாரு? ஏதாவது ஒரு கடவுள் பொதுவாக நம்ம பணம் சார்ந்த கடவுள் நம்ம யாரை சொல்லுவோம்னு வச்சுடுங்க, மகாலட்சுமி தான் சொல்லுவோம். ஸோ அப்போ மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து மந்திரம் அப்படின்னு நீங்கள் மகாலட்சுமி நம்ம பணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வேணா நம்ம மகாலட்சுமி நமக அப்படின்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க. இது மாதிரியான பல்வேறு விதமான ஒவ்வொரு நாமாவளி இருக்குன்றன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாமாவளி இருக்குது. மகாவிஷ்ணுக்கு நாமாவளி இருக்குது, சிவனுக்கு நாமாவளி இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப குவிக்காக இதுக்கெல்லாம் ஒரு சர்டன் சில விஷயங்கள் நமக்கு வந்து சின்னதுலேருந்தே ஆழ் மனசில் இந்த கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சின்னதுலேருந்தே நம்ம வந்து கண்டிஷனிங் பண்ணி வைக்கப்பட்டிருப்போம். சில பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அவங்க சாமி பேர் சொல்ல மாட்டாங்க, குளிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்றது, அல்லது வந்து பார்த்தோன்னா அது சொல்கிறதுக்கே அது பண்ண மாட்டோம் அப்படின்றது, அல்லது வேறு வீட்டில் வந்து அவர்கள் விளக்காக இருந்தார்கள் என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து எப்போவுமே தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் விளக்காயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு மனதுக்குள்ள அந்த கடவுளுடைய பெயர் வந்து கொண்டே இருந்தால் அது தவறா, அதனால அவர்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவர்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது அந்த ஆழ்மனம் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு விஷயமாக நமக்கு செயல்படுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால், எப்படி நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு பீஜம் இருக்கிறது, மகாலட்சுமிக்கு அந்த பீஜத்தை சொல்லும்போது நம்ம மகாலட்சுமியை நமக என்று சொல்வதை விட பீஜம் என்று சொல்றோம். பீஜம்னா என்னன்னா நம்ம ஆங்கிலத்தில் சீட் மந்த்ரான்றோம். சீட் மந்த்ரா அப்படின்னா வந்து என்னன்னா விதை, அந்த சிறிய விதை ஆழம் விருட்சமாக மாறுகிறது அப்படின்ற. அப்போ அந்த ஆழம் விருட்சமாக மாறக்கூடியது அந்த சிறிய விதை. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பீஜம் அப்படின்னு சொல்றோம். அந்த பீஜத்தை நம்ம வந்து மந்திரங்களில் பிரயோகப்படுத்துறோம், ஹோமங்களிலே பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நமக்கு பெருசாக எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் எளிதாக நம்ம வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மகாலட்சுமியோட விஷயத்துக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபாரினர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரின்லேயுமே வந்து பார்த்தோம்னா மணி காடஸ் அப்படின்னா எஸ் மணி காடஸ் மகாலட்சுமி அப்படிம்பாங்க. அவனுங்களுக்கு வந்து சாப்பிட்றதே அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இது எல்லாமே வந்து அந்த சீதோஷ்ண நிலை எல்லாமே அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் ட்ரிங்க் அவங்க காலிலேருந்து அதெல்லாம். பட் அவங்க சுவாமி இந்த விஷயம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மந்த்ராஸ் அவங்க சொல்றவும் செய்யறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் பார்த்தோம்னா நம்ம நெட்லேயே இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. அவங்களுடைய நிலைமைக்கு அவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண்டிஷனிங் அப்படி கிடையாது. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே நம்மளுடைய தாய் தந்தையரோ நம்மளுடைய சமூகமோ நம்ம அப்படி சொல்லி வளர்க்கப்படவில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அது மாதிரியாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. நமக்கு அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு ஆஸ் இந்தியன்ஸோ அல்லது வந்து ஃபாரின் பீப்புள் யாராக இருந்தாலுமே நமக்கு இந்த கண்டிஷனிங், இந்த ஒரு வார்த்தைக்கு ஓஷர் என்கிற வார்த்தை, OSHER, ஓஷர் என்கிற ஒரு வார்த்தை. இது ஒரு ஹெப்ரு வேர்டுன்னு வச்சுக்கோங்க. ஓஷர் என்கிற வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை குறிக்கக்கூடியது. பணத்துக்காக கடவுள் அப்படி. இப்போ நம்ம வந்து மகாலட்சுமின்னு எடுத்துக்கிறோம், அவங்க ஒரு விதமான ஒரு பலன் தருவாங்க. அதே அந்த பணத்தெல்லாம் அவர் வந்து சேமிச்சு வச்சுக்கிறவர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து குபேரர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறோம். அது மாதிரி வந்து அவர் வந்து அந்த ஓஷர் அப்படி என்கிற கூடிய கடவுள் வந்து பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியாக. யார் சொன்னாலுமே அதோடைய பெயரை சொன்னால் போதும். நம்ம வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்மளுடைய இன்டென்ட் அப்படி நம்ம மனசில் வைக்கக்கூடிய அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது பியூரா நமக்கு நல்ல பணம் வேணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லா விதமாக செல்வங்கள் வர வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு வந்து ராமசாமி கிட்ட கடன் அடையணும், முனுசாமி கிட்ட கடன் அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பேட்டர்னுக்குள்ள போயிடக்கூடாது. எவ்வளவு நம்ம வந்து பியூரா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனதிற்குள் எப்பொழுது வேணால் சொல்லிக்கலாம். டிரைவ் பண்ணும்போது சொல்லலாம், குளிக்கும் போது சொல்லலாம். நான் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு நீங்க பாடுங்க, இதை பாட்டா பாடுங்க, மந்திரங்களை பாடிக்கிட்டே ஆடுங்கன்னு கூட சொல்லுவேன் நான். ஆடுங்க, ஆடும்பொழுதும் பாடும்பொழுதும் அந்த ஒரு விஷயம் வந்து மிக மிக அதீதமாக வசீகரிக்கப்படும் பிரபஞ்சத்தினால். இது வந்து பலருக்கு தெரியறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி என்னோட செய்யக்கூடிய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி அவங்க ஒவ்வொரு டைம் கமெண்ட் பண்ணும்போது கமெண்ட்டே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி இரவு நேரங்களில் கொஞ்சம் நேரம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கமெண்ட்லேயே இருக்கிறது, ஓப்பன் கமெண்ட் தான். ஸோ அது மாதிரி செய்யக்கூடியவர்களுமே இருக்கிறார்கள். அது மாதிரி நம்ம அந்த ஓஷர் என்கிற வார்த்தையை நாம் தொடர்ந்து இந்த ஒரு பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க நமக்கு செல்வம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பான முறையில்.
ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இது நம்ம இதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. நல்ல ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். அந்த ஓஷர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த டைம் வேணாலும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது எழுதெல்லாம் வேண்டாம். இதுக்கு வாயில சத்தமா சொல்லலனாலும் மைண்டுக்குள்ள நம்ம அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாயை திறந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒளி மூலமாக வரக்கூடியதற்கு ஒரு விதமான பலன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக சொன்னோம்னா, நம்ம உள்ளுக்குள்ளேயே சொல்றதுக்கு அதோடைய பலன் வந்து பல மடங்கு இருக்கிறது, ஏகப்பட்ட மடங்கு இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறது. ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து வெளியிலேயே சொல்ல. இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, அவங்க காலையில் எழுந்து கடகடான்னு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு 8 மணிக்கு அவங்க பஸ்ஸுலேயோ இல்லை வந்து வேன்லேயோ எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயோ உட்காந்துட்டு அந்த போகிற அந்த ட்ராவலிங் டைம் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும், ஒரு ½ அன் ஹவர் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமுக்கு இந்த வார்த்தைங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அதே மாதிரி அங்கே ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, டெஸ்கில் கம்ப்யூட்டரில் கை கண்ணும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆள் மனசு வந்து அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சத்தமாக சொல்ல முடியாது. இப்போ நான் வீட்டில் சாமி கும்பிட்றேன்னா நான் எல்லா மந்திரத்தையும் சத்தமாக சொல்லிக்கிட்டே நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது என்னோட இடம், என்னை சுற்றி என்னோட ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவ டெய்லியும் மந்திரம் சொல்லுவா, டெய்லியும் அவன் பாடிப்பா அப்படி பாடுவான்னு தெரியும். புதுசாக ஒரு இடத்துக்கு போன இடத்துல நான் பாட்டுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா என்னடா இல்ல அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு மந்திரமும் இந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனசுக்குள்ள தாராளமா மனசுக்குள்ள சொல்றது அதீதமான பலன் தரும். நம்ம குழந்தை பேரை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ரியானா ரியா 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 நம்ம ஏதாவது வண்டியில போகும்போது நம்ம நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையாகவோ, அல்லது நம்ம ஏதாவது ஒரு கடவுள் நினைச்சுக்கிறோம்னா இப்போ முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி முருகா 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 முருகான் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி இந்த ஓஷர் என்று சொல்லிக்கலாம். இதற்காக நம்ம வந்து அந்த முருக கடவுளையோ அல்லது அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ விட வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. பண ரீதியான விஷயத்திற்கு இதை தனியாக இது ஒரு எனர்ஜியா அவங்க ஃபார்ம் பண்ணலான்ற நாம அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எனர்ஜியா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போ மன அளவிலே அதை வந்து நம்ம ஒரு ஆற்றலாக மாற்றி விட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்சத்திலே அது ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கலர்ஸ்ன்னு சொன்னீங்க நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வியில் படிக்கும்போது பதில் சொல்லும்போது கலர்ஸ் பற்றி பேசுனீங்க. ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் இருக்குது. இந்த வேலைக்கு நான் போனால் லக்கியாக இந்த கலர் ட்ரெஸ் நான் போட்டு போனேன்னா எனக்கு அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகிடுது. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சைனிங் போகிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறேன், இல்லை ஒரு புது விஷயத்தை வாங்க போகிறேன்னும் போது இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா? நிஜமாலுமே அது உண்மையாவா? ஏன்னா நான் வந்து எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அது பிளாக் வேண்டாம், அது ஒரு மாதிரி நெகட்டிவான கலர் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக இருக்கும். அது மாதிரி எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் பிளாக் எப்போ பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிளாக். ஆனால் ஆக்சுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகாது. உண்மைதான். அப்படியா? உங்களுக்கு வந்து சனி பாதகாதிபதி பிளாக்கோ ப்ளூவோ நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது. அது ஆனால் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்குமா. எல்லாமே ஒரு 10 ட்ரெஸ்ஸு நான் வாங்குறேன் அப்படின்னா அதில் ஒரு 5லேருந்து 4 ட்ரெஸ்ஸு என்கிட்ட அந்த கலர் அதிகமாக கலந்துருக்கும். எல்லா கலர்ஸும் இருக்கும், பட் அந்த கருப்பு சார்ந்த டார்க் கலர்ஸும் எனக்கு கலந்துருக்கும். ஸோ அதான் கேட்குறேன். அது வந்து நம்ம மேஜராக இப்போ நம்ம ஒரு கலர் இப்போ இந்த கருப்பே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஃபோல் பிளாக் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் நம்ம வந்து வேற மேஜர் கலர்ஸ் வந்து அது டாமினேட் பண்ணிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையான வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, செவ்வாய்க்கிழமையான சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு, புதன்கிழமையான பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, வியாழக்கிழமையான மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, சனிக்கிழமையான கருப்பு கலர் ட்ரெஸ், இப்படி அதாவது அவங்க நவகிரகத்துக்கு வந்து இருக்கிற கலர் அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். நவகிரகம் அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு, அது யூஸ் பண்ணுது. உனக்கு என்ன போச்சு? இப்போ நீயே அதை பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்க முன்னாலையும் முன்னாலையும். அது மாதிரி இருக்கும்போது அதையே எடுத்து நீ போட்டுக்கிட்டா நீ நவகிரகமா கிடையாது. நம்ம அதை சார்ந்து வேலை செய்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நாளுக்கு அந்தந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக இப்போ உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஹம்பக்கு. ஸோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ நிறைய பிடிக்கும் நீங்கள், அப்போ நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு கலரே நமக்கு அது வந்து வேண்டாம், அந்த கலரை ஒதுக்க வேண்டிய ஒரு கலர் அப்படின்ற மாதிரியான இந்த கலரை பற்றி அவ்வளோ ஆய்வுகள் இருக்கிறது. இந்த வண்ணத்தை பற்றி ஏகப்பட்ட ஆய்வுகள் வந்து வெளிநாட்டினர் தொடர்ந்து ஒவ்வொரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பிஹெச்டி பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது என்ன மனதளவில் எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நிகழும், மார்க்கெட்டிங் லெவலில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழும். எந்த ஒரு பெரிய ஒரு மாடர்ன் அந்த அவுட்லெட்ஸில் பார்த்துருந்தீங்கனாலுமே உங்களுக்கு சிகப்பு கலர் கண்டிப்பாகவே இருக்கும். சிகப்பு கலர் இல்லாமே இருக்காது. சிகப்பு கலர் பசியை தூண்டக்கூடியது, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது, ஒரு ஆசையை தூண்டக்கூடியது. பிஸாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பிஸாவையும் போட்டு பெருசாக ஒரு சிகப்பு கலர் போட்டு வச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா அது மேலெல்லாம் ஃபுல்லாக அந்த ஒரு டிண்ட் இருக்கும். பார்த்தோம்னாலே நமக்கு சாப்பிடணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் அல்லவா? அப்போ அந்த ஒரு ஆசையை பானிபூரி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானையை சுற்றி அந்த சிகப்பு துணி தான் போட்டு வச்சிருப்பாங்க.
எல்லாத்துலேயும் அந்த சிகப்பு அப்படின்றது ஒரு ஆசையையும் ஆர்வத்தையும் பசியையும் தூண்டக்கூடிய கலர் அப்படின்றதுனால நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொன்றுத்துக்குமே அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, உதாரணத்துக்கு இப்போ வந்து இது சந்திரன் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவருக்கு வந்து மாரகாதிபதி ஆகிட்டாரு சந்திரன் அப்படின்ற மாதிரி. அதனால திங்கக்கிழமையான நான் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போறேன்னா உனக்கு இன்னும் ஏகப்பட்டது பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர கம்மியாகாது. நமக்கு எது கரெக்டு, நம்மளால் எதை செய்யலாம், நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அது செய்யறது வந்து நல்ல ஒரு பலன் தரும். கலர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். கலரை வச்சே வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியது. அது மாதிரி நிறைய மெத்தட்ஸே இருக்குது. கலர் தெராப்பியும் இருக்குது. உடம்பை சரி பண்ணிக்கலாம். கலர்ஸை வச்சு நம்மளுடைய ஹெல்த்தை சரி பண்ணிக்கக்கூடியதுக்கு நான் சொல்கிற மாதிரி நிறைய பேப்பர்ஸ் அண்ட் புக்ஸு, தீசிஸ், ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட்ஸே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்லேயும் சரி வேலட்லேயும் சரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும். ஏன்னா அந்த அரோமாவில் வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமி சந்தோஷம் ஆகிடுவாங்க, குபேரர் சந்தோஷம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, பீரோவில் ரெட் கலர் துணியில். நீங்கள் சொன்ன மாதிரி சிகப்பு கலர் வந்து பசியை தூண்டுவதற்கான கலர்னு சொன்னீங்க, ஆசையை தூண்டுவதற்கு, பசியை தூண்டு. ஸோ அந்த இதில் வந்து சிகப்பு கலர் துணியில் முடிச்சு கட்டி நீங்கள் பீரோக்குள்ளே வைங்க. இந்த வாசனையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஏன்னா பிரியாணி வாசனையாக இருக்கும்னா பிரிஞ்சி இலை போடுங்க, ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா வந்து டீ நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். கிராம்பு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு, பட்டை வந்து உடல் சுத்திகரிக்கிறதுக்கு, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து லக்கியஸ்ட்டு பண வரவுக்கான ஈர்ப்பு பொருட்கள்னு சொல்கிறாங்களா? எனக்கு அதெல்லாம் இப்போ உங்கள் அம்மாவோ பாட்டியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி பானை இருக்கு இல்லையா, அரிசி பானை, அந்த அரிசி பாத்திரத்துக்குள்ள ஒரு அன்னபூர்ணி விக்கிரகம் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாருமே உங்கள் வீட்டில் இருந்திருக்கா? அது பெரும்பாலானவர் வீட்டில் இருந்திருக்கு. பெரும்பாலும் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காசு கேட்டோம் அப்படின்னா சுருக்கு பையிலேருந்து எடுக்க மாட்டாங்க, அதில் இருக்கும் போய் எடுத்துக்கோ அப்படின்வாங்க. அப்புறம் வந்து கடுகு பொருட்கள் எல்லாம், கடுகு, ஜீரகம், மிளகு, சோம்பெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற அந்த டப்பாக்குள்ளே இருக்கும் அப்படின்வாங்க. நாங்கள் அப்போ சிரிச்சுட்டு சொல்லுவோம், அப்போ உங்களுக்கு பீரோ லாக்கர்லாம் தேவையே கிடையாது, வெறும் அடுப்படியிலேயே டப்பாவிலே காசு வச்சுருவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டு சிரிப்போம். ஸோ அது மாதிரி கேட்குறீங்க. அதுதான் இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், சங்கல்பம் அப்படின்பது தனதானிய பிராப்தி அர்த்தம் அப்படிம்பாங்க. இந்த தனத்தையும் தானியத்தையும் பிரிக்கவே முடியாது. தனமும் தானியமும் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு விஷயமே ஒன்று தான். கிச்சன் அப்படிங்கிறது மகாலட்சுமியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இடம். ஆக்சுவலாக அவங்க இருக்கக்கூடிய இடம் அது. தென்கிழக்கு பகுதிங்கிறது சுக்கிரனும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. மெயினாக அதுதான் கிச்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீட்டில் வந்து நான் ரொம்ப மெயினாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிச்சன் அண்ட் பெட்ரூம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவேன். அப்புறம் பாத்ரூம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கேன். ஸோ அப்போ அந்த தனம் தானி, இப்போ வந்து குபேர மந்திரம் எடுத்தனால எக்ஷாய குபேராய தனதானிய அதிபதியே தனதானிய சமிருதிமே, தனதானிய அதிபதியே தனதானிய சமிருதிமே, எனக்கு கொடு, தனதானியத்துக்கு அதிபதியாக இருக்கிற நீயே எனக்கு தனதானியத்தை கொடுன்றோம். நீ பணத்தை மட்டும் கொடுன்னு கேட்கல, தானியத்தை கொடுன்றோம். தானியம் தான் நமக்கு ஒரு காலத்தில் பணம் இல்லையா, நமக்கு தானிய பரிமாற்றம் தான் இருந்தது அல்லவா. ஸோ இப்போ தானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பிரிஞ்சி இலையா, அப்போ நம்ம தானியம்னா இருக்கிற பருப்பு இருப்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டால் வருமா அப்படின்னா வராது. தேவையில்லாமல் நமக்கு பஸ்ஸு தான் வந்து ஸ்மெல் வரும். என்னன்னா இதில் இந்த பிரிஞ்சி இலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே நாம் இதில் காப்பி கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே லைனாக என்ன சொல்கிறாங்க அதை வந்து வேறு விதமாக வார்த்தை ஜாலங்களால் மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்களே தவிர ஒரு ஞானம் அப்படின்றது வெகு குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு மனிதர்களை வந்து இப்போ ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை அப்படின்னா அது சூரியனுக்கு உண்டானது, நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. எந்த ஒரு கிரகம் அதை சார்ந்ததோ, எந்த ஒரு தத்துவத்தை இதை சார்ந்ததோ அதை தெரிந்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரியான பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கணும். ஏலக்காய் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, கிராம்பு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ எடுத்துக்கொண்டால் அது எல்லாமே வந்து சுக்கிரனுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். ஒரு மிளகு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அது செவ்வாய்க்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மிளகை போட்டு எரி அப்படின்னு நம்ம வந்து கடந்தீரும் மிளகை போட்டு எரின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போ செவ்வாய்க்கு உண்டான விஷயம் அது. செவ்வாய் நெருப்பு தத்துவ ராசி, அப்போ செவ்வாயோட சேர்ந்து 9 மிளகை வச்சு எரிச்சு விட்டோம்னா அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை பிரீதி செய்யக்கூடியது. ஒரு எனர்ஜி எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம்
மிக அதிகமாக அந்த பேலன்ஸ்டாக இல்லாமல் போகுதோ அந்த போகக்கூடிய சமயத்தில் அதை நாம் வந்து சமன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி, சாந்தப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி, அல்லது வசீகரப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தானியங்களை நம்ம பண்ணணும். இதில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு சில தானியங்களை நம்ம சொல்லும்போது சிலர் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம் போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களும் ஏதோ கண்டென்ட் பண்ணுறோன்ட்டு கண்டதெல்லாம் சொல்லி அடிச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு அது எந்த ஒரு விஷயமே தெரியாது. நாம் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் சொல்லும்போது நான் முதல்லையே சொன்ன ஒரு விஷயம்தான், உன்னுடைய சந்ததிக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிய வேண்டும்னு இந்த மாதிரி ஒவ்வொன்று வைக்கும்போது இது இந்த தத்துவத்தை சார்ந்தது, இது இந்த கிரகத்தை சார்ந்தது, இதை நீ இப்படி செய்த என்றால் உனக்கு இப்படி ஆகும், நீ நாளைக்கு பாட்டியானவனா உன் பேர கேட்டாலும் நீ இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் செய்யக்கூடியதான், ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு தத்துவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சந்திரன் எடுத்துப்போம். இப்போ நம்ம சந்திரன் எடுத்தோம்னா அரிசி, சந்திரன் வந்து அரிசிக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். ஈவன் வந்து பார்த்தோம்னா உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான். உப்பு வந்து மகாலட்சுமி நம்ம வந்து சொல்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலிலிருந்து வந்தது, கடலிலிருந்து வந்தது அப்படின்னு வாட்டர் எலிமெண்ட். உப்பு வந்து வாட்டர் எலிமெண்ட். அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு உண்டானது அப்படின்றதுனால அரிசிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சந்திரனுக்கும் சரி சூரியனுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மூதாதையர்கள் கொடுத்து வைத்தார்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ஒரு உப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். உப்பு அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் இதை வந்து சுக்கரன் சொல்லி பண்ணியாச்சு. சுக்கரன் மட்டும் கிடையாது, சந்திரன் பிரைமரி, அதுக்கப்புறம் சுக்கரன். ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பார்க்கடலிலிருந்து வந்தது, மகாலட்சுமி வரும்போது அது மாதிரியான ஒரு முறையாக அதுக்கு முன்னாலேயே வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு முதல் எடுத்தோடனே ஜேஷ்டா தேவி தோன்றினால் அது மாதிரி ஒவ்வொருத்தராக தோன்றுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு தானியங்களாக வருகின்றன, உப்பு வருது, அது மாதிரிலாம் வருது அப்படின்ற. அப்புறம் கடைசியாக வந்து மகாலட்சுமி வராது. அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து அதை வந்து சுக்கிரனுடைய அம்சமாகவும் பார்க்குறோம். கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. அது இன்னொன்று வந்து நேச்சுரல் விஷயம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எலுமிச்சை ஆகட்டும் அல்லது வந்து இதாகட்டும், இது எல்லாமே ஒரு இதை பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து சிலதெல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நாம் வந்து அந்த எல்லா காலத்துலையுமே நமக்கு வந்து ஒரு கோழியவோ ஆட்டையோ நம்ம வெட்டிக்கிட்டு இல்லை. இப்போ வந்து அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்களே, அதுவே அர்த்தம் வேறு. அதை நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒரு மணி நேரம் இன்னும் போயிடுன்னு வைங்களேன். அதனால் இந்த அந்த அஸ்வமேத யாகத்தை வைத்து சில தரப்பினரையும் சரி இந்த தெய்வங்களையும் இழுத்து பேசக்கூடிய சில இழிமனிதர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம்னா அது ரொம்ப பெருசாக போயிடும். இது எல்லாமே வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக தான் சொன்னாங்க. ஒரு பூசணிக்காயை வந்து வெட்டுறது அப்படின்றது இந்த ஒரு பலிக்கு சமானம், இந்த ஒரு எலுமிச்சையை வெட்டுவது இந்த ஒரு பலிக்கு சமானம் அப்படின்ற மாதிரியான சமானமாக சொன்னது வந்து மக்களுக்கு பசியும் எடுக்குது. அப்போ வெட்டிட்டு சாப்பிடவும் செஞ்சுட்டு நம்ம இதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே கண்டினியூஸாக வந்து கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி, கடவுள் வந்து எதையும் இந்த வெட்டினா இந்த பலி அப்படின்னு கேட்கல. அந்த பலி வந்து அந்த ரெப்ரசன்டேஷன், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் பலியாக இருந்ததுன்னு வச்சுருங்க. அதுபடி தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாமே. விரிஞ்சி இலை, ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பண வரவுக்கான அந்த ஈர்ப்பு. கண்டிப்பா அதை எப்படி அது அரோமா சொன்ன அரோமா தெராப்பி. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரோமா தெராப்பி அப்படின்னு சொல்லி அரோமா தெராப்பி தனியாக கோர்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்மெல் வச்சு நம்ம வந்து எப்படி அப்படின்னு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் உட்காரவே மாட்டோம். நம்ம ரொம்ப பெரிய இடமா இருக்கும், இல்லை சில மனிதர்களோட நம்மளால உட்காரவே முடியாதுன்னு வைங்களேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்துருந்தோம்னாலே அந்த அரோமா நம்மளுக்கு ஒத்து வராது. அவங்க பாடி ஸ்மெல் அப்படின்றது அவர்களுடைய வியர்வையோ அல்லது வேறு விஷயங்களோ சொல்லலை, அது அப்பாற்பட்டது. வியர்வையே இல்லாத நபர்களாக இருந்தாலுமே கூட அந்த மாதிரியான ஒரு சில பேருடைய பாடி ஸ்மெல் சிலருக்கு ஆகாதுன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஆதி மனிதர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய இணையை வந்து அந்த அரோமா மூலமாக தான் அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். மிருகங்கள் இன்று வரைக்கும் அப்படித்தான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு இந்த அரோமா அப்படின்றது இட் டேக்ஸ் அ வெரி மெயின் பார்ட் எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில். நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் இருந்ததுனால தான் நம்ம ஒரு சாப்பாடையே சாப்பிட்றோம், ஒரு சில இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு. அரோமா தெராப்பின்னு நினச்சி நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி லக்கி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலுமே ஒரு பலன் தரும். ஆனால் ஒவ்வொன்றத்திற்குமே கண்டிப்பான முறையிலே தந்திர சாஸ்திரப்படியும் சரி நம்மளுடைய தத்துவார்த்த சாஸ்திரப்படியும் சரி ஒவ்வொரு இது இருக்குது, அதுக்கு பிரயோக முறைன்னு இருக்குது. அந்த பிரயோகம் பண்ணினோன்னா நல்ல பலன் தரும். நன்றிங்க. நமஸ்காரம்.